உபதேசம் வாங்கிட்டியாம்மா? பாடம் பண்ணியா? எவ்வளோ நேரம் பண்ண? 1 மணி நேரத்துக்கு எத்தாரணும். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நாக்கெல்லாம் காஞ்சி போடும். தண்ணி கொஞ்சம் பாடம் பண்ணுறதுக்கு முன்னே தண்ணி வச்சுக்கோ. பாடம் முடித்த பிறகு கொஞ்சம் தண்ணி குடிச்சிடும். ஏன்னா சாப்பிட்டீங்கன்னா அடிச்சிக்கும். முதல்ல அப்படி தான் இருக்கும். முதல்ல கை மேலே கால் மேலே தானே எண்ணங்குது, அதனால் எல்லாம் வலிக்கும். அப்புறம் நீ உன்னை மறக்கும் போது இது வலிக்குதா வலிக்கலான்னு தெரியாது, எழுந்துக்கும் போது தான் தெரியும். அதனால் அது மாதிரி இருக்கும். சொல்லு சாமி. உபதேசம் வாங்கி பாடம் பண்ணுறவங்களுக்கு தன்னை எப்படி அறியறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. சொல்லு. இந்த அதாவது உபதேசம் வாங்காமல் ஒரு சராசரி சாதாரண மனிதர்களுக்கும் இதை சொல்கிறீங்க. உன்னை பார்த்து வாழ, ஊரை பார்த்து வாழாதா? எல்லாருக்கும் தான்ப்பா சொல்கிறேன், உலகத்துக்கே சொல்லிங்கிற. ஒரு ஆளுக்கு தனி ஒரு ஆளுக்கு சொல்லலை. ஆமாம், நான் பேசுறது மீடியாவில் தனி ஒரு மனுஷனுக்கு பேசியிருந்தேன்னா மீடியா தேவை கிடையாது. அதே நேரத்தில் நம்ம சீடருக்கு வரைக்கும் சொல்லணுன்னா நான் ரூமில் உட்கார வச்சு எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டு இருப்பேன். இது உலகமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் சொல்லிங்கிறேன். ஏன்னா கற்பனையில் கடவுளை கும்பிட்டுன்னுக்கிறான், கற்பனையில் மனுஷன் சுற்றின்னுக்கிறான். அது தெளியணுன்றதுக்காக தான் பேசுங்கிறேன். அதை தானே இன்றைக்கி உலகம் சொல்லின்னுக்குது. என்ன ஃபோன் பண்ணுறாங்க, சாமி மிருகம் மாதிரி வாழ்ந்துன்னு இருந்தேன், காட்டு மிராண்டி மாதிரி வாழ்ந்துன்னு இருந்தேன், இன்றைக்கி மனிதனாக வாழறேன்னா உங்கள் வீடியோ தான் சாமி காரணம். அப்போ இது ஒரு சில பேரை மாற்றி இருக்குது இல்லை? ஆமாம் ஆமாம், அது ஒரு பெரிய சந்தோஷம் தானே. உலகத்தையே மாற்றலைன்னா ஒரு 4 பேரே என்ன மாற்ற முடிஞ்சுக்குது இல்லை? இப்போ கொரோனா பீரியடில் சொன்னேன் எல்லாருக்கும், உலகத்துக்கே தான் சொன்னேன், இது மாதிரி யாரும் பயப்பட வேண்டியதில்லை, கொரோனாஸை பற்றி பயப்படாதீங்க, இந்த பயிற்சியை பண்ணுங்க, கொரோனாஸே வராதுன்னு. எவ்வளோ பேர் பண்ணாங்க. நம்ம சைடில் உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கிறாங்க, கனடாவில் இருக்கிறாங்க, லண்டனில் இருக்கிறாங்க, மலேசியாவில் இருக்கிறாங்க, டென்மார்க்கில் இருக்கிறாங்க, நார்வேயில் இருக்கிறாங்க. இவ்வளோ நாட்டில் இருக்கிறவங்களும் யாரையும் கொரோனாஸ் பாதிக்கலை. இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணின்னா சொல்கிறான், கொரோனாஸுக்கு சரியான மருந்து மூச்சு பயிற்சின்றான் விஞ்ஞானிங்க. ஆமாம், ஏன்னா அந்த நுரையீரல் பஞ்சிங் இல்லைன்னா அதை அடைச்சிடும், நீர் கட்டி சளியாக்கி சளி மூச்சு விடாத திணறாச்சு கொண்டுடும். இதை டெய்லி பஞ்சிங் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா அதில் ஒட்டாது, நீர் கட்டாது, சூட்டில் நீர் போயிடும். இப்போது இரும்பு நல்லா காய்ச்சல் இரும்பு மேலே தண்ணி ஊற்றினா தண்ணி இருக்குமா இரும்பு இருக்குமா? என்ன இருக்கும்? இரும்பு தான் இருக்கும், தண்ணி இருக்காது. அப்போ தண்ணி எங்கே போச்சு? இரும்பு வலிச்சிச்சு. அதே மாதிரி இந்த சூடாகப்பட்டது அந்த நுரையீரலில் கட்டுற நீரை வலிச்சிடும், காய வச்சிடும். அப்போ நுரையீரலாகவே இருக்கும். அப்போ அது பாதிப்பு வராது. அதான் சொல்லிங்கிறோம். அந்த சூடு ஏறுறதால அந்த சூடு உடலில் மனுஷனுக்கு சூடு இல்லைன்னா உயிர் போயிடும். அதனால தானே டாக்டர் உடம்பு சூடு பார்க்குறான். அந்த சூடே அதிகமாச்சுன்னா ஜுரமாக மாறி போகுது இல்லையா? கோல்டு இருக்கணும் உடம்புல, நீர் இல்லைன்னா செத்து போயிடுவான். அந்த நீர் ஜாஸ்தி ஆச்சுன்னா கோல்டு ஆக்கி கொண்டுடும் இல்லை? காற்று இருக்கணும், காற்று இருந்தால் தான் மனுஷன் இருப்பான், காற்று இல்லைனா செத்து போயிடுவான். ஆனால் அந்த காற்று ஜாஸ்தி ஆச்சுன்னா பரவாயில்ல மாறிடும். 3 அதுக்கு தான் சொன்னான், வாதம் பித்தம் சிலோஸ்தமோன்னும். இந்த 3 சமமாக இருக்கணும், இருந்தால் நோய் இல்லாத வாழ்வோம். இந்த 3லேயும் எது மாறுபட்டோ அதுக்கேற்ற மாதிரி நோயாளியாக மாறிடுவோம். இதுதான் சாமி சொல்கிறேன். சொல்லு. அதுதாங்க அந்த தன்னை பார்த்து வாழ்கிறது எப்படி அப்படின்றது பல பேருக்கு புரியல அப்படின்றாங்க. அது எப்படி? ஏன்னா எனக்கு இப்படி பார்வை போகிறோம் உலகத்தையே பார்த்துட்டு இருக்குது. அவர் இப்படி இருக்காரு, இவர் இப்படி இருக்காரு, பணம் சம்பாதிக்கிறாரு, இப்படியே பார்த்துட்டு இப்படி தான் வாழ்க்கை முறையே இருக்குது. ஆனால் இதெல்லாம் தவிர்த்துட்டு என்னை மட்டுமே நான் எப்படி பார்த்து வாழ்கிறது? உன்னை மட்டுமே எப்படி பார்க்கணுன்னா, எல்லாரும் உலகத்தில் வரோம். ஒருத்தன் கார் வச்சுக்கிறான், ஒருத்தன் ஏரோப்ளைன் வச்சுக்கிறான், ஒருத்தன் சைக்கிள் கூட இல்லாத நடந்தும் போயின்னுக்கிறான். எல்லாத்தையுமே நீ பார்க்குற. இந்த எல்லார் மாதிரி நீ வாழணும்னு நினைக்கக்கூடாது. என் வாழ்க்கை மாதிரி நான் வாழணும்னா அது தன்னை பார்த்து வாழறது. எல்லாரும் மாதிரி வாழணும்னு நினச்சின்னா கெட்டு போகிறது. இதுதான் தன்னை பார்த்து வாழறது. எனக்கு என்ன கிடச்சிது அதை நான் வச்சுன்னு வாழறேன். இல்லைங்க அவர் ஏரோப்ளைன் வச்சுக்கிறாருங்க, அவர் கப்பல் வச்சுக்கிறாரு, நான் கூட வாங்கினுங்க, இல்லை உலகத்தை பார்த்தானுங்க நான் வாழறேன்னு போனீங்கன்னா விபத்தில் தான் மாட்டிப்பேன். நீ உன் லெவலுக்கு என்ன அதை யோசித்து வாழ்ந்தீனாக்கா உனக்கு ஆபத்து கிடையாது. இதுதான் தன்னை பார்த்து வாழறது. எனக்கு என்ன வருமானம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் செலவு வச்சுக்கணும். நீ 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு உன் பொண்டாட்டி 3000 ரூபாய் செலவு பண்ணிச்சுன்னா நீ கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி கொடுத்துட்டு கட்சியில் வட்டிக்காரர்கிட்ட உதப்பட்டு சாவணும். அப்போ நீ 1000 ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்தீங்கன்னா உன் பொண்டாட்டி என்ன பண்ணா 500 ரூபாய் செலவு பண்ணிட்டு 500 ரூபாய் எடுத்து வச்சுக்கணும். வேலை இல்லாத அன்றைக்கி அது உதவும். இல்லை நீ 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு 500 ரூபாய் குடிச்சிட்டு 500 ரூபாய் வீட்டில் கொடுத்தீங்கன்னா உன் பொண்டாட்டி தொடப்பத்தில் உண்ணாடிப்பா.
இது எது ஓணும் நீ தான் முடிவு பண்ணிக்கணும். பிரார்த்தனை பண்ணுறதே வந்து தவறு தான். அதனால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஏன்னா நமக்குன்னு விதிக்கப்பட்ட விதி இப்படி தானே இருக்குது. இல்லை அதையும் தாண்டி ஒரு முறையான பிரார்த்தனை நான் பண்ணியே ஆகணும் கடவுள்கிட்ட அப்படின்னா அது என்ன மாதிரியான பிரார்த்தனை? உனக்கு விதி விதிக்கப்பட்டது, எனக்கு விதிக்கப்பட்டதுங்க, எனக்கு வீட்டிலே இருக்க சொல்லிட்டு விதிங்க அப்படின்னு உட்காந்து என்ன சோறு வருமா? வராது. வேலைக்கு போனால் அப்போ நீ எதை எதிர்பார்க்குற? ஒரு விதியை மட்டும் பார்க்குற. ஆனால் உன்னுடைய மதியை நீ யோசிக்கவே இல்லை. இல்லை, ஆமாம், மதியை யோசிக்கணும். ஏய் விதி நீ இரு, எனக்கு அறிவு இருக்குது, நான் செயல் புரிகிறேன், அதனால எனக்கு வரும் அப்படின்னு நீ வெளியேறணும். இல்லைங்க எனக்கு விதிக்கப்பட்ட விதிங்க, நான் வீட்டில் உட்காந்துக்கிறேங்கன்னா ஒரு வேலையும் செய்ய முடியாது உன்னால், நீ கண்ட மாட்டேன்னு அர்த்தம். அதனால் விதி, அதுக்கு தான் இறைவ ரொம்ப அறிவாளி. எல்லாமே 2 கணவன் மனைவின்னு 2 இல்லைன்னா உலகம்னு ஒன்று இருக்காது. இருக்குமா? இருக்காது. இயக்கம் இருக்காது. இரவு பகலுன்னு இல்லைன்னா மனுஷன் ஜீவராசிங்க உயிராக இருக்குமா? இருக்காது. இன்ப துன்பம்னு இல்லைன்னா வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்குமா? இருக்காது. எல்லாமே 2 இறைவன் வகுத்து வச்சுக்கிறான். அதே மாதிரி விதியும் மதியும் 2 வச்சுக்கிறான். விதியும் முடிவு பண்ணும், மதியும் வேலை செய்யும். அதனால விதின்னு கண்டதெல்லாம் விதி, நீ நடக்கிறது விதி, போகிறது விதி, பத்துங்கிறது விதின்னு உட்காந்துருந்தீங்கன்னா உன்னை விட உலகத்தில் மடையனே இல்லைடான்னு சொல்லலாம். ஏதோ பேசினாலும் எங்கே போய் பேசினாலும் ஏய் உனக்கு அறிவு இருக்குதாடான்றான். அறிவுன்னா என்ன? மதின்னு அர்த்தம். அறிவு இருந்தால் அந்த செயலை செய்வியாடான்றான். ஏன்னா மதி இருந்தால் அந்த செயலை செய்வியாடான்னு அர்த்தம். அப்போது விதியை பற்றி யாரும் பேசுறதில்ல, மதியை பற்றி பேசிங்கிறான் உலகம். அதனால் மதிக்கு இந்த உலகத்தில் முக்கியம். விதி முடிவு பண்ணக்கூடிய பொருள். விதி தான் கடவுளையா போய, இதுக்கு மேலே ஒரு வார்த்தையே கிடையாது. விதி தான் உலகத்தில் கடவுள், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. மதி தான் நீ ஓ, இதுக்கு மேலே ஒரு விளக்கமே கிடையாது. அதுக்கு கொஞ்சம் ஜோராக சொல்லுங்க, ஏன்னா மீடியாவில் இருக்குது. நீங்கள் முள்ள சொன்னீங்கன்னா அதில் ஒன்றுமே கேட்காது. நான் சின்ன வயசுலேருந்து நான்வெஜ் சாப்பிட்றதில்ல, வெஜிடேரியன். நான் ஆக்சுவலி பியூர் வெஜிடேரியன். சின்ன வயசில் எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு அவங்க ஏதாவது என்னுடைய பிளேட்டில் வாசனை வந்தால் கூட விசில் அடிச்சுடுவாங்க. அந்த மாதிரி இருந்தவே மிலிட்ரியில் சேர்ந்தேன். மிலிட்ரியில் சேர்ந்த பிறகு பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்றாங்க, ஒன்றும் பண்ண முடியல எனக்கு. அது வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு பயமும் கிடையாது. எந்த எதுவும் பேய் பிசாச்சு எதுவுமே சுடுகாட்டியை பற்றி எழுதி வந்திருக்கு எத்தனையோ முறை. அது மாதிரி எனக்கு பயம் எதுவுமே கிடையாது. ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, இந்த மண்ணூர் கூட்டுரோடு இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஆவாரம் பூ இருந்தது. அதை பறித்து எடுத்துகிட்டு போனேன். இது சுகருக்கு நல்லது அப்படின்றதுனால எடுத்துகிட்டு போனேன். அன்றைக்கி நைட்டு அப்படியே ஒரு நடுஜாமத்தில் கத்த ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னு தெரியல எனக்கு. நான் கத்துறது எனக்கு தெரியுதான், என்னால் நிறுத்த முடியல. மனைவி என்ன பண்ணாங்க, அழித்து அப்படியே பிடிச்சி என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் தெரியல எனக்கு, ஒன்றும் பிடிக்கல அப்படின்னேன். சரி, அதோடு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு மாதம் பொறுத்து மறுபடியும் அதே இடத்துல அந்த பூவை பறிச்சிட்டு போன பிறகு அதே மாதிரி அன்றைக்கி நைட்டும் நடந்தது. இது எதனால் நடந்ததுன்னு எனக்கு இது ஒன்றும் தெரியும். சரி, அது என்ன ஒன்றும் புரியல. இது எதுக்காக நடந்தது? நீ பறிச்சதே எனக்கு தெரியாது. நான் எப்படி இதுக்கு விடை சொல்ல முடியும்? இல்லை, அது மாதிரி வர சார்ந்திருக்கேன். ஏதாவது வேறு எதனா விஷயம்னா சொல்லலாம். இல்லை, நீ கீரை பறிச்சது, புண்டு பறிச்சது, புல்லு பறிச்சது இல்லாமல் நான் சொல்ல முடியும்? இல்லை, அந்த இது எதுக்காக வந்தது? பயம். அது ஏதாவது ஒரு இலையா இருக்கும். பயம் இல்லையா ஐயா? அது ஏதாவது ஒரு இலையா இருக்கும். அப்புறம் பொண்டாட்டி ஏன் பண்ண உடனே எப்படி தைரியமாயிட்டேன்? அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் பயம். அதுக்கப்புறம் எப்படி நான் இப்போ முதல்ல கத்தினேன், பொண்டாட்டி பண்ண எப்படி தைரியம் வந்து? அவங்க அழிச்சு பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்ச உடனே எப்படி தைரியம் வந்துச்சு உனக்கு? அது தெரியல எனக்கு. அப்போ முதல்ல எப்படி பயம் வந்தது? பயம் வராது எப்படி கத்தியிருப்ப நீ? எனக்கு பயம் வந்தது. இதெல்லாமா ஒரு கேள்வி மீடியாவில். இல்லை, உட்காருங்க, போங்க. கீரை பறிக்கிறது, பூண்டு பறிக்கிறதெல்லாம் அதுக்காக இல்லையா? நான் அது வந்து எதுக்காக நடந்ததுன்னு தெரியாமல். ஏதாவது உலகத்துக்கு பயன்படுற கேள்வியாக இருந்தால் பரவாயில்ல, பதில் சொல்லலாம். இதெல்லாம் உதவாத விஷயத்துக்கு இல்லாமல் போய் பதில் சொல்லி மீடியாவில் போய் பேசின்னு இருக்கணும். சரி, ஓகே, நன்றி. இதில் தொடரணும்னு ஆசைப்பட்றேன். இதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் உள்ள முயற்சியை பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன் சாமி. வேற ஒரு சந்தேகம் சாமி. கேளுமா. இப்போ நம்ம ஒரு சந்தேகம் இல்லை, 9 சந்தேகம். மனசில் இருக்கிற சந்தேகத்தெல்லாம் எப்பவுமே இந்த பழா போன மனம் இருக்குது, இது எதையாவது ஒரு சந்தேகத்தை பிடிச்சி வச்சுக்கிச்சின்னா அதுவே அது அவனை அத்தை கொள்ளும்.
ஆனால் அந்த சந்தேகத்தை எங்கேயாவது ஒரு விடை கட்சிச்சுன்னா தூக்கி போட்டுச்சுன்னா அவன் ஃப்ரீயாகிடுவான். ஃப்ரீயாக அந்த மாதிரி மனசுக்குள்ளே எந்த சந்தேகம், இந்த ஹார்ட் அட்டாக் வருது தெரியுமா? எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வருதில்ல, அது 2 விதத்தில் வரும். ஒன்று அளவு மீறி துண்ணுட்டு கொழுப்பாட்சிக்குன்னு ஹார்ட் அட்டாக் வரும். ஒன்று மன அழுத்தத்தில் ஹார்ட் அட்டாக் வரும். இந்த மன அழுத்தத்தில் வர ஹார்ட் அட்டாக்குன்னா அடுத்தவனு நம்மளுடைய துன்பத்தையோ நம்மளுடைய இன்பத்தையோ அடுத்தவங்கக்கிட்ட சொல்ல முடியாமல் தான் மனசுக்குள்ளே போட்டு அழுத்தும் போது அந்த அழுத்தம் தான் ஹார்ட் அட்டாக்காக மாறும். ஒரு சிலருக்கு வந்து அளவு மீறி கண்டதை துண்ணு போட்டு கொழுப்பு போய் அந்த சுவாசம் காற்று இல்லாமல் கொழுப்பு அடிச்சுட்டு ஹார்ட் அட்டாக் வரும். இப்படி 2 விதத்தில் வரும். அந்த மனசில் இருக்கிற பிரச்சனையை எப்பவுமே எதையோ ஒன்று நண்பன் நட்பு அப்படின்றத எதுக்காக வச்சுருந்து தெரியுமா? ஆதியில் உனக்கு இருக்கிற கஷ்டத்தை நீ என்கிட்ட சொல்லிடணும், அப்போ உன் மனம் ஃப்ரீ ஆகிடும். அதே மாதிரி எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும், அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடணும். அப்படி சொல்லி ஒருத்தரை பரிமாறிக்கும் போது அந்த மனம் ஃப்ரீ ஆகிடும். நார்மலாக இருப்போம். நம்ம இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய செயலே தடுமாற்றமாகிடும். இது யாருமே சரியான நட்பு கிடைக்கலன்னு சொன்னால் இதுக்கு தான் கோவில் வச்சாங்க. அப்போது தெய்வத்தாண்டியானா போய் சொல்லு, அந்த தெய்வத்தாண்டி அது பேசுதோ பேசலையோ, ஆனால் இவனுக்கு ஒரு திருப்தி கிடச்சிச்சு, நான் கடவுள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ற ஒரு திருப்தி கிடச்சிச்சு. அப்போ இவன் மனசை விட்டு அது வெளியே போயிடுச்சு. இந்த வெளியே போகும்போது அவன் சுதந்திரமாகிட்டான். அப்போது மனசுக்குள்ளே எந்த அழுத்தத்தையும் வைக்கக்கூடாது. அதுவும் என்கிட்ட வர என்னுடைய ஆன்மீக சீடர்கள் யாருமே மனசு அழுத்தம் வைக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? இப்படியாப்பட்ட கொரோனாஸ் வந்த பீரியடில் கூட நான் மார்ச் 2000 கொரோனாஸை பற்றி உலக மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அறிக்கை விட்டேன். கொரோனாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது யாருமே கொரோனாஸை பற்றி பயப்படாதீங்க இல்லையா? அப்போவே நான் மீடியாவில் பேசியிருந்தேன், மூச்சு பயிற்சி பண்ணுங்க, கொரோனாஸ் வராதுன்னு. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக நம்ம சீடருங்க இருக்கிறாங்க, அதே பயிற்சி பண்ணாங்க, யாரையுமே ஒன்றுமே எந்த கொரோனாஸும் தொடலை. அதே மாதிரி இங்கே இருக்கிற சீடர்களுக்கும் யாருக்கும் எதுவும் ஆகலை. ஆனால் இது செய்யாதவங்க பாதித்தாங்க. அந்த மாதிரி இந்த பயிற்சி ஆகப்பட்டது தன்னறியாமல் தனக்கே தெரியாமல் ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி இது. அமெரிக்காவிலேருந்து ராஜேஸ்வரின்னு ஒரு அம்மா என்னை கேட்குறாங்க, சாமி நீங்கள் வெளிநாடெல்லாம் போவீங்களான்னு. இல்லைம்மா நான் போகிறதில்ல. ஏன் சாமி? நிறைய சாமியாருங்க போகிறாங்க. அவங்க போட்டோம். அதில் 2 விதம் இருக்குது சாமியாருங்க போகிறது. ஒன்று தண்டல்காரங்க போகிற மாதிரி போகிறாங்க, இன்னொன்று தெரியாத ஆன்மீகம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னு சிலர் போகிறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, தண்டல்காரர் மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் கலெக்ஷன் பண்ணின்னு வந்துடுறாங்க. நான் அது மாதிரி போகிறதில்ல. ஏன்னா இது ஞானம், இது ஊடாக போய் தேடி சொல்லி வியாபாரம் பண்ணுற விஷயம் இல்லை. இது என்னை எவன் தேடி வரானோ அவனுக்கு தான் நான் சொல்லுவேனே தவிர நான் தேடி போய் யாருக்கும் சொல்லவே மாட்டேன். அந்த மாதிரி இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது நான் அப்படின்னு அந்த அம்மா கிட்ட சொன்னேன். அந்த அம்மா டாக்டர் அமெரிக்காவில் ராஜேஸ்வரின்னு. போன வாரம் கூட ஒரு 2 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சாங்க அவங்க ஆசிரமத்துக்கு டொனேஷன். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒருத்தராவது இப்படி இருக்கிறீங்களே சாமி, சந்தோஷமாக இருக்குது உங்களை உங்கள் இது பார்க்கும்போது அப்படின்றாங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த ஞானமாகப்பட்டது ஒரு நாளில் போய் எங்கேயுமே எவனுக்குமே சொல்லி கொடுத்து ஞானம் பெற முடியாது. வருஷ கணக்கில் இங்கே வரான், இவனே ஞானத்தை அடைய முடியல. இங்கே நீ போய் ஒரு நாள் ஞானத்தை சொல்லி கொடுத்துட்டு வந்துட முடியுமா? கூட்டம் போட்டு ஒரு 1000 பேரை உட்கார வச்சு ஞானம் சொல்லி கொடுக்குறது. ஞானம்ன்றது குரு சிஷ்யன் தனித்த ரூமில் சொல்லி கொடுக்குறது. கும்பல் கூடி மைதானத்தில் பொதுக்கூட்டம் மாதிரி நடத்துறது இல்லை ஞானம் இல்லையா? இங்கே உபதேசம் இப்போ வாங்கின இல்லை, நீ எப்படி கொடுத்தாங்க? கும்பலாக கூட்டியாக கொடுத்தாங்க? தனிமையில் கூப்பிட்டு சொல்லி கொடுக்கணும், அதுதான் உபதேசம். கூட்டமாக கூட்டி கும்பலை கூட்டி ஒரு 1000 பேரை உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறது வசூல். அது நான் அது மாதிரி பண்ணுறது இல்லைம்மா, அது பண்ணுறவங்க எப்படியாவது பண்ணி போகிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை சாமி, ரொம்ப சந்தோஷமாகுது நீங்கள் சொல்கிறது. ஏன்னா ஒரு நல்ல குரு வந்து ஒரு ஊராக போகக்கூடாது, அது ஆதியிலேருந்தே இருக்குது அது மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் போகிறதில்லம்மான்னு. மலேசியாவிலே எனக்கு ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகமே பண்ணாங்க. அது கோயில் கும்பாபிஷேகத்துக்கு மட்டும் போகிறேன்னுட்டு பாஸ்போர்ட்டில் இந்த கொரோனாஸில் அனுமதி இல்லை, அதனால் அதுவும் போல் கும்பாபிஷேகம் முடிஞ்சு போய் செய்துருங்க. அதுக்கே நான் போகல, மற்ற விஷயத்துக்காக நான் போகிறேன். ஏன் சொல்கிறேன்னா, எந்த நாட்டில் ஒன்றாலும் இருக்கட்டும், யார் ஒன்றாலும் இங்கே வந்தால் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லித்தர தயார். ஆனால் ஊடாக போய் நான் சொல்லித்தர மாட்டேன். ஏன்னா இது மனித நிலைக்கு அப்பாற்பட்ட விஷயம். இது மனித நிலையில் செய்கிற உபதேசங்கள் கிடையாது, மனித நிலைக்கு கடந்த நிலை இது.
அந்த நிலையில் சொல்லி கொடுக்கும்போது அவனுடைய பாவத்தெல்லாம் நான் சுமக்கணும். அவன் தான் குரு. தூரம் நின்று கை காட்டிட்டு போகிறவன் குரு இல்லை. அப்படி பண்ணும்போது அப்போ தான் அவனுக்கும் அது வேலை செய்யும், அந்த உபதேசம் வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. அந்த மாதிரி இந்த உபதேசங்கள் அவ்வளோ தனித்தன்மை வாய்ந்தது. தனிப்பட்ட தைரியம் யாருமே இல்லை. இப்போது உனக்கு நீ எந்த தைரியத்தில் கேரளாவிலேருந்து ஒண்டியாக நீ கிளம்பி வந்த ஒரு வயசு பொண்ணு, இப்படியாவது உங்களை பார்த்துடணும், அந்த ஆதங்கம், அந்த ஆர்வம், அந்த வெறி இதானே உங்களை இங்கே கொண்டாந்து விட்டுது. ஒரு உணரமாக வந்துக்கிறாங்க திருவனந்தபுரத்துலேருந்து, கேரளாவிலேருந்து, அந்தமா வயசானவங்க. அவங்க எங்கேயாவது வண்டியில் உட்காந்து வந்தோட யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் நீ ஒரு சின்ன பொண்ணு, நீ வரணுன்னா ரொம்ப கடினம். ஏன்னா உனக்கு பல பேருடைய அனுமதி வேணும். உன் கனவு அனுமதி வேணும், உன் தாய் தப்பா அனுமதி வேணும், மாமியார் மாமனார் விட்டு அனுமதி வேணும். இவ்வளவும் இருந்தால்தான் நீ வர முடியும். ஆனால் இந்த இவ்வளவும் தாண்டி நீ வந்து இதை வந்துக்கிறன்னா உனக்கு இறைவனுடைய அருள் இருந்தால் தான் இதை பெற முடியும். நானும் அதாவது என்னை சுற்றி உள்ளவங்க, என்னை மாதிரி உள்ளவங்க நல்லவங்ககிட்ட இந்த வீடியோ பற்றி எடுத்து சொன்னேன். எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதுக்கடுத்து நான் வந்து அதை நிப்பாட்டிட்டேன், சொல்ல வேணாம், வீடியோ அனுப்புறதோடு சரி. எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த புரிதல் வந்து தெரியல, உங்களோட அருமை வந்து அவங்களுக்கு தெரியல. உன்னை இறைவன் இந்த உலகத்தில் படைச்சதே ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கணும். நீ ஏதோ இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டியது இருக்கணும். அதனால தான் உன்னை இந்த உலகத்துக்கு படைச்சிருக்கிறான். அது போயும்போது இனி நடக்கிறதெல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும். நம்ம நல்ல வழியிலே போவோம், நம்ம இறைவனையே நாடி போவோம். இந்த உலகத்தில் உன் கணவர் இப்போ இடையில் தான் நான் சேர்ந்தார். உன் பிறக்கும் போது கணவரா? இல்லை. நீ பிறந்த பிறகு தானே உன் தாய். பிறக்கிறதுக்கு முன்னே உனக்கு தாயா? இல்லை. பிறக்கிறதுக்கு முன்னே நீ எங்கே இருந்த? இங்கே தான் பூமியில் பஞ்சபூதத்தில். ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிறதுக்கு முன்னே அவனுடைய தந்தையினுடைய விந்தில் இருக்கிறான் இல்லையா? அந்த விந்தாகப்பட்டதான் உயிர். அது தாயினுடைய யோனியில் உந்த உடனே தாய் உடலை கொடுக்குறான். அப்போது அந்த தாய் தகப்பம் கொடுத்த உயிரும் தாய் கொடுத்த உடலும் சேர்ந்து தான் இந்த உலகத்தில் இயக்கம் நடத்துது இல்லையா? அது வரைக்கும் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ பிறந்த பிறகு தானே தெரியும். நீ யாருன்னு நான் சொல்கிறதுக்கு காரணமாக இருந்தது உன் தாய் தகப்பன் தானே. அப்போ அப்படிப்பட்ட தாய் தகப்பன் உலகத்தில் கடவுளுக்கு மேலே இல்லையா? அவங்க கடவுளுக்கு மேலேயா சாமி? ஆமாம், கடவுளுக்கு மேலே தாய் தகப்பன். கடவுள் உன்னை படைக்கலம்மா. ஒரு தாயும் ஒரு தகப்பனும் இல்லைன்னா மாதா பிதா குரு தெய்வம், தெய்வம் தானே உயர்ந்தது. ஆனால் அந்த தெய்வத்தை காண்றதுக்கு காரணமாக இருந்தது யாரு? தாய். தாய்க்கு அப்புறம் தெய்வத்தை அறிய குருவை அறியறதுக்கு தாய் தகப்பன் காரணமாக இருந்தாங்க. தெய்வத்தை அறியறதுக்கு குரு காரணம். அப்போது தாய் தகப்பன், குரு, தெய்வம் உயர்ந்தது. அந்த உயர்ந்த பொருளை அடையணும்னு சொன்னால் நமக்கு ஆரம்ப பொருள் தேவை. ஆரம்ப பொருள் இல்லைன்னா முடிவு பொருளை நம்ம அறிய முடியாது. முடியுமா? முடியாது. அப்போ ஆரம்ப பொருள் தான் முக்கியம். நமக்கு 4 பேர் முக்கியம். 4. இந்த 4 யார் ஒருத்தன் கண்ணும் கருத்துமாக பார்க்குறானோ அவனுக்கு தெய்வ வீடு திறந்து இருக்கும். இந்த 4 பேரை எவன் அவமதிக்கிறானோ அவனுக்கு கடவுளுடைய வழிபாடு மூடி இருக்கும். இதுதாம்மா ஞானம். சரி சார், சொல்லு. டவுட் வந்து சும்மா சின்ன டவுட்டு தான். சின்ன டவுட்டோ பெரிய டவுட்டோ டவுட்டை வைக்காதேன்ற நான் மனசில் டவுட்டை மனசில் வச்சு நான் உனக்கு தான் தொல்லை. இப்போ ஒரு பொண்ணு வந்து பேசியிருந்த தெரியுமா, அதுக்கு மனநோய். ஆனால் அது உடல் நோய் இருந்து உடல் நோய்க்கு இல்லை, அதுக்கு மனநோய். நமக்கு இவங்க இதை பண்ணிட்டாங்க, அவங்க அதை பண்ணிட்டாங்க, இந்த சிந்தனை மென்டல் மாதிரி ஆயிடுச்சு. அது இதை யோசிக்கக்கூடாது. இது தேவையற்ற கற்பனை. இது எப்போவுமே நிஜத்தை மட்டும் பார்க்கணும், கற்பனையை பார்க்கக்கூடாது. பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை சின்ன பண்ணமாயிடும் இல்லையா? நிஜத்தை தேடு. நீ ஏன் பொய்யே இல்லாததை போய் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிற? நடு ரோட்டில் போயின்னுக்குறோம், நான் போனேன்னு போனோம், ஐயோ நான் போகிறேன், பேய் வருமா பிசாசு இருக்குமா நினச்சிட்டேனாவே வந்து நிற்கும் அது. அதனால் எந்த நினைவு இல்லாமல் நீ பயணம் பண்ணினா உனக்கு துணிவான வழி கிடைக்கும். அதனால் துணிவாக நடக்க கற்றுக்குங்க, பயந்து வாழாதீங்க. ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டாங்க, அந்த வீடியோக்காருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், சாமி பயந்துக்கிறவங்களெல்லாம் தைரியமாக்கிறதுக்கு நான் பேசினேன், ஆனால் தைரியமாகிறவங்களெல்லாம் பயமுறுத்துறதுக்கு வீடியோ எடுக்கிறீங்களே, இது எப்படி சாமி? நாங்கள் என்ன பண்ணுறது சாமி, பொழப்புன்றாங்க. ஏன்னா மனிதன் ஏற்கனவே குழம்பி குட்டி சிவராக பயந்து போய் வாழ்ந்துன்னுக்குறான். ஆன்மீகவாதின்றவன் அவங்கள தைரியப்படுத்த தான் பேசணும். 1000 இருக்கட்டும் என் உலகத்தில்,
அவங்கள தைரியப்படுத்த பேசணும், பயம்படுத்த பேசக்கூடாது. பயம்படுத்த பேசுகிறேன்னா ஒன்றும் ஆன்மீகம் தெரியலன்னு அர்த்தம். அதனால் மனசை வந்து தைரியமாக வாழுங்க. இறைவன் இருக்கிறான், நமக்கு என்னடா குறை? இறைவனை விட பெருசு வேறு உலகத்தில் எது இருக்குது? எதுவும் கிடையாது. எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. கடவுள் காப்பாற்றுவான்ற தைரியம் வந்துச்சுன்னா எந்த பயமும் கிடையாது. கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா மற்றது மேலெல்லாம் பயம் வரும். சாமி, இப்போ சித்தர்கள் புக்கு படிக்கிறதால ஏதாவது யூஸ் இருக்கா? அது படித்தா என்ன நன்மை கிடைக்கும்? கண்டிப்பாக படிக்கணுமா, இல்லை இந்த தியானம் மட்டும் பண்ணால் போதுமா? இப்போதைக்கு நீ எதையும் இல்லை படிக்கக்கூடாது. சாமி, போக போக கேட்குறேன். இப்போதைக்கு நீ படிக்கக்கூடாது. சரி சார். படிச்சீன்னா இப்போ 1ஆம் கிளாஸ் நீ சேர்ந்துட்டு ஸ்கூலில் எம்ஏ புக்கு கொடுத்தா என்ன பண்ணுவேன்? தெரியாது ஒன்றும். அதில் தெரியாது இல்லை, அதில் என்ன கூட்டி போய் டீச்சர்கிட்ட கேட்டுன்னு வைப்பேன் இல்லையா? அது உனக்கு யூஸே ஆகாது. அது மாதிரி இப்போ 1ஆம் கிளாஸ் வந்துக்கிற மாதிரி நீ இப்போ படிக்கக்கூடாது. இதை எப்போ படிக்கணும்னா ஹை ஸ்கூல் போகிற பாரு, அப்போ படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ படித்தீங்கன்னா நீ பண்ணுற பாடமாக அதில் படிக்கிறது ஒன்று தான். சித்தர் புக்கை படிக்கும்போது அறிவு வளரும், தெளிவு கிடைக்கும், தைரியம் வரும். இதுதான் சித்தர் புக்கினுடைய தன்மையை. அமெரிக்காவிலேருந்து இந்த ராஜேஸ்வரம்மா சொல்கிறாங்க, சாமி உங்கள் வீடியோ பார்த்தப்போ தான் நான் சித்தர் புக்கையை இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டேன். டாக்டர் அவங்க சித்தர் புக்கையை நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்றாங்க. நிறைய தெளிவு கிடைக்குது எனக்கு அப்படின்றாங்க. ஏன்னா சித்தருங்க சொல்லாதது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அதே நேரத்தில் சித்தருங்க இந்த பொய்ன்ற பேச்சுக்கே அந்த இடம் கிடையாது. கற்பனைன்றதே இருக்காது, எல்லாமே நிஜம். அப்போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், அதில் நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும், கடவுள் மேலே நம்பிக்கை கிடைக்கும், கடவுள் எதுன்றது புரிஞ்சிடும். அப்போ கற்பனைக்கே அங்கே இடம் இருக்காது. அதனால் அதை படிக்கணும். ஆனால் அது இப்போ இல்லை, இன்னும் போகட்டும். முதல்ல நம்ம புக்கை படி, அப்புறமா சித்தர் புக்கை படி. அப்போ தான் உனக்கு அது விளங்கும். ஏன்னா அதனுடைய பொருள் வந்து புரியாது. நம்ம புக்கில் வந்து பாடல் கீழே விளக்கமும் எழுதியிருப்பேன். அதை படிக்கும்போது உங்களுக்கு நாளடைவில் அதுவும் புரிய ஆரம்பிச்சிடும். சொல்லு. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. 5வது வயசை வாங்கி நல்லபடியாக வெற்றியடையாக போயிட்டுருக்கேன். இப்போ 6வது வயசுக்கு விஷயம் ஒரு சில கேள்விகள் எனக்காகவும் மற்ற ரசிகர்களுக்காகவும் கேட்குறேன். பாக்ஸில் கேட்குதா? சாமி கேட்குறீங்களா? கேளு. சாமி, நம்ம யோக பயணத்தில் உபதேசம் பெற்றுக்கொண்டுட்டு மாமிசம் மது யோக பயணத்தை ஒழுங்காக பண்ணாதவங்களுக்கு ஏதாவது இதனால் சாபம் இல்லை பாவம் எதனா வருமா? அவங்களுக்கு பாவமும் வராது, சாபமும் வராது. ஆனால் குடும்பமே அழிஞ்சு போடும். சொல்லு. இல்லை சாமி, நிறைய பேர் அது மாதிரி வாங்கிட்டு மனக்கவலையோட ஓட்டா. நமக்கு என்ன சொல்லதான் முடியும்? நம்ம ஒரு ஊடாக போக முடியாது. அது இல்லை நம்ம வேலை. நம்ம சொல்லி கொடுக்குறதா நம்ம வேலை. செய்யறது செய்யாது அவன் இஷ்டம். அவன் போகிற போக்கில் போகும்போது அதை யாராலையும் மாற்றி நம்ம தாய் தப்புனால எந்த பிள்ளையாவது திருத்த முடியுதா? முடியாது. அவன் திருந்தினா தான் உண்டு. எம்ஜிஆர் பாட்டு ஒன்று இருக்கும், திருடனா பார்த்து திருந்தா விட்டால் திருத்த முடியாதுன்ட்டு. அது மாதிரி அவனை திருத்திக்கணும் அவன் வாழ்க்கைக்கு. மற்றவனால திருத்துறது நம்ம வேலை இல்லை, சொல்கிறது நம்ம வேலை. சரி சார். அதனால் திருந்தா தான் அவன் சௌகரியம். சொல்லு. ஆத்மானது சார். இன்னொரு கேள்வி, யோக பயணத்தில் மேற்கொள்வாங்க ஏதாவது இந்த உங்களை மாதிரி ஏதாவது தேர்ச்சி பெறணுமா, அதாவது தெரிஞ்சிருக்கணுமா, இல்லை பரவாயில்ல யோக பயணம் வரைக்கும் ஆரம்பித்து அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாமா? இது வந்து ஊருக்கு சொல்லணுன்னா நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். சரி. உனக்கோசம் போனோன்னா சொல்லி கொடுத்ததை செய்தால் போதும். சரி சார். சாமி, யோக பயணத்தில் மேற்கொள்கிறாங்க. அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நிலை வராங்க. ஒரு குறிப்பாக ஒரு 4வது பாடல் 5வது பாடம் முடித்த உடனே ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க ஒரு இறப்பு ஏற்பட்டிருந்தா அவங்களுக்கு அந்த தொடர்பு, அதாவது 4வது பாடம்னா ஜோதி பாடம்னு சொல்கிறாங்க, அந்த பாடத்தை பார்த்துட்டு அதை உணர்ந்தவங்களுக்கு அடுத்த பிறவி வந்து மனுஷ பிறவின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த தொடர்பு அடுத்த பிறவியில் வருமா அவருக்கு, இல்லை உபதேசங்கள் தேவைப்படுமா அடுத்த தெரியும்? பிறவி தொடர்பு எது வருது? இந்த பிரிவில் இருந்த நீ. சரி சாமி. அடுத்த பிரிவில் இருக்க போகிறது எது? ஆமா, உன் உடலா உயிரா எது இருக்க போகுது? அப்போ உன் நினைவை எதில் உண்டாக்குனா வரும்? உயிரில் உண்டாக்கணும். அதை தான் நம்ம சொல்லி கொடுத்துக்கிறோம். எல்லாரும் உடல்ல உண்டாக்கினுக்கிறான். உடல்ல உண்டாக்கினா அதோடு சரி, அது மண்ணு துண்ண போகுது. அதனால தான் உயிரில் நினைவை உண்டாக்கு, உயிரோட உறவாட கற்றுக்கோன்னு சொல்லிங்கிறேன். அதனால உயிரோட போகிறது எத்தனை பிரிவு எடுத்தாலும் மனித பிரிவி தான், மற்ற பிரிவு மாறாது. ஆனால் உடலோட இருக்கிறவனுக்கு நாயா பிறப்பான், பேயா பிறப்பான், நதியா பிறப்பான், குருவியா பிறப்பான், எதுவா ஒன்றாலும் பிறப்பான். ஒரு உடல் தேவை அந்த ஆன்மா வாழறதுக்கு. சரி சாமி.
அப்போ அவருக்கு வந்து இந்த ஜோதி வந்து அதாவது நம்ம ஜீவ ஜோதி அதெல்லாம் ஜோதி எல்லாம் எனக்கு பேசக்கூடாது. பப்ளிக்கில் வந்து ஜோதி பேசுகிற விஷயம் இல்லை. சரி சாமி. ஜோதினா என்னதுன்னு கேட்பான், கூட்ட கொளுத்து போட்டு பார்ப்பான், அதுதான் ஜோதின்னுவான். அதனால் அந்த ஜோதியெல்லாம் இங்கே பப்ளிக்கில் பேசுகிற இடம் இல்லை. இது அது குரு சிஷ்யம் பேச வேண்டிய விஷயம். சாமி ஒரு கேள்வி, அதாவது ஏற்கனவே நீங்கள் இதை சொல்லியிருக்கீங்க, உயிர் சக்தி நீத்து போனால், அதாவது அதாவது ஒரு மாதிரி மீடியாவில் ஒரு மாதிரி போட்டுறாங்கன்றதுனால நான் உயிர் சக்தின்னு சொல்கிறேன் சாமி. உயிர் சக்தி நீத்து போனவங்களுக்கு யுக வாழ்க்கையில் அவங்களுக்கு வம்சம் விருத்தி இல்லை, எதுவும் அடைய முடியாது. ஆமாம். ஆனால் அவங்க அந்த மாதிரி ஆளுங்க வந்து இறைவனை அடையிறதுக்கு உண்டான வழியே கிடையாது. யோக பயணத்தில் வர வழியே கிடையாது. சரி சாமி, ஆத்மா வணக்கம். சுவாமி, யோக பயணத்தில் வியாதி இருக்கிறவங்க அவங்க வந்து அதை பற்றி யோசிக்காமல் யோக பயணத்தை செஞ்சிட்ருக்காங்க. இதில் ஏதாவது தீருமா? வியாதி எதுக்கு இருக்குது? உயிருக்கு இருக்குதா, உடலுக்கு இருக்குதா? உடலுக்கு இருக்குது. அப்போ உடல் இருந்துட்டு போகுது, உயிரை தானே பதப்படுத்துன்றேன் நான். உடல் அழிய தானே போகுது. அந்த உடலில் வியாதி, எல்லார் உடலையும் ஒரு வியாதி இருக்கும். மனுஷனா பிறந்தவனுக்கு வியாதி இல்லாத மனுஷனே கிடையாது. எனக்கு இல்லை, உனக்கு இல்லைன்னு ஏதாவது ஒரு வியாதி இருந்துக்கினே இருக்கும். ஆனால் உயிரை பதப்படுத்திக்கன்னு தான் சொல்லிங்கிறேன். உடலை பற்றி டாக்டர்கிட்ட போகணும், என்கிட்ட வரக்கூடாது. அதுக்கு இல்லை, இது ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? அது ஒருத்தர்கிட்ட நான் போயிருந்தேன். அவர் வந்து என்னை கேட்டார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த மாதிரி நான் சாமியை பார்த்துருக்கேன்னு சொன்னேன். அதை உங்களை தான் பார்த்தேன்னு சொன்னேன். அப்புறம் நீங்கள் யோகம் பண்ணுறீங்களா? ஆமாம், யோகம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னேன். அப்போ நீங்கள் யோகம் பண்ணுற ஆளுங்களுக்கு உங்களுக்கு வியாதியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், இல்லை சாமி, இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் அறியாமை இழக்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா உடல் வேற, உயிர் வேற. யோகாசனம் செய்கிறாங்க தெரியுமா, அது உடற்பயிற்சி. யோகம் செய்கிறோம் தெரியுமா, அது உயிர் பயிற்சி. யோகாசனம் செய்கிறவனுக்கு இப்போ ஒரு நடிகர் செத்து போயிட்டார் தெரியுமா, பெங்களூர்ல. அவர் என்ன செய்திருந்தாரு? அவர் வந்து யோகம் செஞ்சிருந்தாரு, எக்ஸசைஸும் பண்ணியிருந்தாரு. ஏன் செத்து போட்டாரு? எல்லாம் பண்ணாரு, ஏன் செத்து போட்டாரு? அவர் ஸ்டீராய்டு அதிகமாக எடுத்ததுனால ஹார்ட் அட்டாக். இதெல்லாம் பண்றவனுக்கு வரலாமா? இல்லை, ஸ்டீராய்டு அதிகமாக. அதனால அவர்கிட்ட போய் கேளு, இதெல்லாம் ஏன் வந்ததுன்னு கேளு. அதனால இதெல்லாம் அறியாமையில, ஆதங்கத்துல, பொறாமையில பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. நம்ம என்ன செய்யறோம்? நீ ஏன் போய் ஊர்ல மோலாச்சுங்கிற? இதை வந்து அடுத்து உங்ககிட்ட சொல்ற விஷயமே இல்லை. இது ஞானம்ன்றது குரு சிஷ்யம் மட்டும் பேசணும், தெரிஞ்சுக்கணும். ஊர்லாம் போய் நான் இது மாதிரி போறேங்க, அங்க போறேங்க, இங்க போறேங்கன்னு மோல அடிக்கிறது மதம் இல்லை. இது இல்லை, நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க அதை பத்தி. நான் அதை சொல்ல வரல சாமி. அவர் ஆக்சுவலா வந்து அவர் வந்து அவன் சொல்லி போட்டம்பா. அவரு உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் நோயின்றது எப்படி எப்படி வருது தெரியுமா? இப்போ என்னத்துக்கு ஒரு சுகர் நோய், சுகர்ன்னு டாக்டர் கிட்ட போனேன். அவன் என்ன பண்ணான்? டாக்டரு, உனக்கு சுகர் இருக்குது, நான் மருந்து தரேன், மாத்த தரேன் தான் சொல்லணும். ஏன் உங்க அம்மாவுக்கு இருந்ததா, உங்க அப்பாவுக்கு இருந்ததான்னு கேட்கறான். ஜீன்ல வந்ததுன்னு கேட்கறான். ஜீன்ல வந்து அப்ப ஜீன்லயே வந்துடும் இல்ல நோய். அப்பாவுக்கு இந்த டிபி பிள்ளைக்கு வரும்ல, அப்பாவுக்கு இந்த சுகர் வரும்ல, அப்பாவுக்கு இந்த புத்துநோய் வரும்ல. அப்புறம் இதெல்லாம் பண்ணா எப்படி போகணும்? முட்டாள் தானே கேட்பான் இந்த கேள்வியை. சமயம் அடுத்த கேள்வி, இந்த ரோஷகம், கும்பகம், பூரகம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இந்த மூச்சு பயிற்சி தானே சாமி அது? ஆமாம். அது இப்போ நம்ம யோகா பயணம் பண்ணுறவங்களுக்கு அது பண்ணணுமா இல்லை தேவையில்லையா? அது தேவையில்லை. இதை தெரிஞ்சுக்கணுங்களுக்கு அது தேவையில்லை. அது வந்து பிராணாயாமம்னு பேர் அதுக்கு. சரி சரி, பிராணாயம். அதுக்கு பிராணாயம்னு பேர். அது செய்கிறவங்களுக்கு அது தேவை, இது செய்கிறவங்களுக்கு அது தேவையில்லை. சரி சாமி. சாமி, இந்த ஜான் போனால் என்ன, முழம் போனால் என்னன்னு இந்த கேள்விக்கு ஏதாவது ஆன்மீக தொடர்பு எதாவது இருக்குங்களா? ஆமாம், இருக்குது. ஆன்மீகம் தான் அதுவே. அப்படிங்களா? இப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி ஒரு 500 ரூபாய் சம்பாதிப்பான், 1000 ரூபாய் செலவாகும். ஆமாம். குடும்பம் பெருசாக இருக்கும், விருந்தாளிங்க ஜாஸ்தி இருப்பான், சொந்தக்காரர் இருப்பான், வந்து துண்டு போயிடுவான் சும்மாவே. அதனால இவன் திட்டிக்கினே சோறு போட்டுட்டாவது செலவு பண்ணின்னு இருப்பான். அப்போ சொல்லுவான், ஜான் போச்சியா, முழம் போச்சியா, 100 ரூபா சம்பாதிச்சியா, 1000 ரூபா போச்சியா அப்படின்னு சொல்லுவான். இது என்ன அப்படின்னா, ஜானுன்னா வாசி, முழம்னா மூச்சு. அதனால சொல்லுவான், ஜான் ஏறுனா முழம் சரக்குது ஏறணும். இந்த மூச்சாகப்பட்டது மூக்குலேருந்து உச்சிக்கு ஒரு ஜான், எல்லார் கையிலையும் அவன் கையில் ஒரு ஜான் மூச்சு. அந்த வாசி ஒரு உச்சிக்கு மூக்குலேருந்து ஒவ்வொரு ஜானும் மூக்குக்கு போச்சுன்னாக்கா ஒரு முழம் மூச்சு கீழே இறங்கிட்டோம். திருப்பி ஒரு முழம் இது மேலே ஏச்சுன்னா திருப்பி அது இறங்கி சேரும். இதனால் சொன்னான்,
ஜான் யாருன்னா முழம் சரக்கு தியானம். அது ஜான் போச்சுன்னா இதுக்கு ஒரு முழம் கீழே இறங்கி போகுது. சரி. ஆனால் இதை வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும், வாழ்க்கைக்கு வச்சுக்கணும். 100 ரூபா சம்பாதிச்சேன், 500 ரூபா செலவாச்சியா அப்படின்ட்டு. சரி சார். ஆ, அப்போ அந்த மூச்சாகப்பட்டது ஜான் போனது அது எப்படி சேரணுமா இல்லை எப்படி சாமி அது? அது முன்னாலெல்லாம் சேர்க்க முடியாது, அதுவாக தான் சேரணும். நீ செய்யறதை மட்டும் செய்ய, அது தானாக போய் சேரும். நீ சேர்க்கணுன்னே நீ மேலே போய் சேர்ந்து அப்புறம் அது பம்பு வேலையாக போடும். அப்போ சொல்லு சாமி, ஒருவரின் இறப்பின் சூட்சமத்தை ஒரு பதிவில் நீங்கள் விளக்கியிருந்தீங்க. அது அற்புதமான விளக்கம், ரொம்ப உண்மையான விளக்கமாகவும் இருந்தது. சரி. அதில் வந்து முப்பொருள் உள்ளே அதாவது இப்போ குழந்தை பிறந்து வெளியே வந்த உடனே முப்பொருள் உள்ளே போகுது, அதே மாதிரி இறந்த உடனே முப்பொருள் சேர்ந்து வெளியே வந்துடுது. அப்படி இருக்கும்பொழுது குழந்தை உள்ளே இறந்து போகுது சாமி, அது வந்து முப்பொருள் இல்லைங்க. அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு என்ன விதி பயன் வருமா, இல்லை அது ஒன்றுமே இல்லாமல் பிண்டமாக தான் இருக்குன்னு சொல்கிறீங்க? விதின்றது தான் உயிர், சரி. விதின்றது தான் கடவுள், விதின்றது தான் வாழ்க்கை. அதை மீறி நீ எதையுமே செய்திட முடியாது உலகத்தில், எவ்வளோனாலையும் செய்ய முடியாது. சரி சாமி. அப்போது அந்த விதி உன்னை உலகத்தில் எது வரைக்கும் வாழ வைக்குமோ அது வரைக்கும் வாழும். மதின்றது விளையாடும். சரி சாமி. இந்த குறிப்பிட்ட வரைக்கும் அந்த மதியை விடும். சரி சார். அப்புறமா விதி அந்த குழந்தைய பிடிச்சி வச்சுக்கினா கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சரி சார். அதனால் விதியோடவும் மதியோடும் தான் மனித வாழ்வே நடந்துக்கினுக்குது உலகத்தில். இங்கே கடவுளுக்கே வேலை இல்லை, விதி மதியம் தான் விளையாட்டுங்க. இங்கே கடவுளுக்கிடவுலாம் சும்மா அது கற்பனை தான், கடவுள் நிஜம் கிடையாது. அதனால் விதியும் மதியம் தான் உலக வாழ்வு. விதி தான் உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழணும்னு நிர்ணயம் வந்து, விதி தான் உன் வாழ்க்கையை எப்படி அழிக்கணும்னு முடிவு வந்து, அதுபடி தான் உன்னால் வாழ முடியும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு நடிகர் ஒருத்தர் இருக்கிறாரு, சரி, இது வண்ணார்பேட்டிலேருந்து வருவார், ரிஷின்னுட்டு. அவர் நிறைய படம் நடிச்சிருக்கிறாரு. சரி சரி. சிரிப்பு நடிக்கிறார் இல்லை, கதாநாயகன் வந்து நடிப்பார். சரி சார். இப்போ சினிமா துறையில் எவ்வளோ நடிகருங்க எவ்வளோ பேர் போய் ட்ரை பண்ணி கிடைக்காம போய் தற்கொலை பண்ணிக்கணும்லாம் உண்டு. ஆனால் ஒன்றுமே தெரியாத வந்து பெரிய ஆளானவங்களாலும் உண்டு. இது எப்படி இவனுக்கெல்லாம் கிடைக்காது, அவனுக்கு மட்டும் கிடைக்குது? விதியின் பயன். விதி முடிவு பண்ணும், நீ இதுவாக வரணுண்டான்னா நீ அதுவாக வருவ. நீ எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அதனுடைய துணை இல்லைன்னு சொன்னால் உன்னால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது. ஒருத்தன் பெரிய டாக்டராக வரான், எல்லாரும் டாக்டர் படிக்கிறான், 50 பேர் டாக்டராக படிக்கிறான், MBBS தான் படிக்கிறான். அதில் சில டாக்டருக்கு ஊரில் ஒரு பெரிய பேர் இருக்குது, சில டாக்டர் உதவாத டாக்டராகிறான். ஏன்? எல்லாம் MBBS தானே படித்தான். அவன் விதி அவனுடைய புகழை உயர்த்துது, இவனுடைய விதி அவன் புகழை அழுத்திடுது. அதனால் விதியும் மதியும் தான் உலக வாழ்வு, விதியும் மதியும் தான் கடவுளை. சரி சொல்லு.